வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 6 கட்சிகளிடையே இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பில் விசேட ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியவற்றின் தலைவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். தமிழ் சமூகம் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், இணக்கப்பாட்டை உருவாக்கவும் பொதுவான தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்தனர். பொதுவான நலன்கள் மற்றும் விடயங்களை அடையாளம் கண்டு சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த தளம் அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சந்தித்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது சமூகங்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடவும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், இணக்கப்பாட்டை உருவாக்கவும் பொதுவான தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தமது கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை தனித்தனியாக பேணுவதற்கும் முன்வைப்பதற்கும் சுதந்திரம் இருப்பதை ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகள் பொதுவான நலன்கள் காணப்படும் விடயங்களை அடையாளம் கண்டு சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த தளம் அமையும் என தெரிவித்தனர். இதன்போது 4 முக்கிய விடயங்கள் தொடர்பில் இணக்கம் காணப்பட்டது. புதிய அரசியலமைப்பு. அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலமாக புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதாக வழங்கிய உறுதிமொழியை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் ஒருமித்த கோரிக்கை ஒன்றை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டதுடன், புதிய அரசியலமைப்பு நீதியும் சமத்துவமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வும் உறுதி செய்யப்படும் வகையில் அதிகபட்ச அதிகார பகிர்வை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. 2வது, மாகாண சபை தேர்தல்கள். மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருட காலத்துக்குள் நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் தொடர்ச்சியாக இடம்பெறும் தாமதங்கள் குறித்து பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டனர். மேலும் ஜனநாயக பங்கேற்பையும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்வதற்காக மாகாண சபை தேர்தல்களை மேலும் தாமதமின்றி நடத்துமாறு ஒருமித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அனைத்து சமூகங்களையும் பாதிக்கும் காணி பிரச்சனைகள். 3வது, நாட்டின் 3 சமூகங்களையும் பாதிக்கும் தீவிரமான காணி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்தும் காணப்படுவதாக பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களை முன்னெடுத்து நியாயமான மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. 4வதாக, எங்களுடைய சமூகங்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகளை இந்த மேடையை நாங்கள் உபயோகித்து எங்களுக்குள்ளேயே அதற்கான தீர்வுகளை காண்பதற்கு முயற்சியில் எடுக்கப்படும் என்றும் நாங்கள் இணங்கி இருக்கிறோம். இந்த பொது தளத்தினூடாக தொடர்ச்சியான உரையாடல்களை முன்னெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் மீண்டும் தெரிவித்ததுடன், இந்த விடயங்களில் பொதுவான அணுகுமுறை ஒன்றை உருவாக்குவது, நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி மற்றும் அனைத்து சமூகங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பங்களிக்கும் என நம்பிக்கையை நாங்கள் இன்றைக்கு வெளியிடுகிறோம். இந்த கூட்டு சம்பந்தமாக விவரிக்கின்ற போது பேரினவாதத்துக்கு எதிராக செயல்படுவது சம்பந்தமாக பேசியதிலிருந்து நான் இங்கு பேச வருகிறேன். ஏனென்றால் கடந்த ஒரு சில தினங்களாக ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்த கூட்டு இனவாத அடிப்படையிலான கூட்டு என்ற மாதிரியான விமர்சனம் அங்காங்கே எழத் தொடங்கி இருக்கின்ற பின்னணியில் அதை பற்றியும் ஒரு விளக்கம் நான் கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்தமட்டிலே தமிழ் பேசும் சமூகங்களாக மக்கள் ஆணையோடு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 6 பிரதானமான கட்சிகளின் இந்த ஒருங்கிணைவு என்பது பொதுவாக நாட்டினுடைய இறையாண்மை அதோடு சேர்த்து நாட்டினுடைய சட்டத்தின் ஆட்சிக்கான சவால்கள், மனித உரிமைகள், ஜனநாயகத்தை பாதுகாத்தல் போன்ற பொதுவான கோட்பாடுகளை முன்னிறுத்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆணையின் அடிப்படையில் தேர்தல் காலங்களிலும் பொதுவான நேரங்களிலும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கு முடிவு காணுகிற ஒரு நோக்கில் நாங்கள் கூட்டாக செயல்படுவதன் மூலம் நாட்டுடைய பொதுவான குறிக்கோள்களுக்கு அமைவாக எங்களுடைய சமூகங்களின் விடிவை நோக்கிய தீர்வுகளையும் பெற்றுக்கொள்வதுதான் இதனுடைய அடிப்படை
எதிர்பார்ப்பு. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய மலையகம் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒன்றாக கையாண்டு அதை பெற்றுக் கொடுப்பதும் அல்லது போராடுவதும் இப்படியான நாடாளுமன்றத்தில் இருக்கிற கட்சிகளாக்கிய நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். இதில் குறிப்பாக எங்களுடைய மக்களுக்கு மலையமாக இருக்கலாம் அல்லது வடகிழக்காக இருக்கலாம், நிலங்களை அபகரிக்கின்ற செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்குள் அந்த நிலங்கள் சம்பந்தமாக எங்களுக்குள்ளும் பிரச்சனைகள் இருக்கு. அதை நாங்கள் பேசி தீர்க்கின்ற ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வருகின்ற வாய்ப்பு இந்த ஒற்றுமையிலே அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த தேர்தல்களிலே இந்த அரசாங்கம் வைத்த பிரதானமான கருத்துக்களான இந்த மாகாண சபை நடத்தப்பட வேண்டும் என்றொரு விடயத்தையும், அரசியல் சாசனம் எழுத வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது இந்த அரசாங்கம். ஆனால் இட்டவரைக்கும் ஒன்றுமே நடைபெற்றதாக தெரியவில்லை. அது சம்பந்தமாக எங்களுடைய குரல் என்றைக்கும் ஒற்றுமையாக ஒலிக்கும். இது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் இந்த ஒற்றுமை இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பம். நான் நினைக்கின்றேன், மாசத்தில் ஒருக்காவோ அல்லது 2 மாசத்தில் ஒருக்காவோ எங்களுடைய பிரச்சனைகளை, இது முக்கியமான பிரச்சனைகள் என்பது இன்றைக்கு சொல்லப்படுகின்ற விடயமாக இருக்கும். ஆனால் ஏனைய சிறு சிறு பிரச்சனைகள் தொடர்ந்து எங்களுடைய இனத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் நாங்கள் கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையாகத்தான் இது இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஆகவே இது சிதைந்து போகாத ஒரு ஒற்றுமையான வலுவான எங்களுடைய மலையக வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களுடைய குரலாக என்றைக்கும் அது இந்த ஒற்றுமை இருக்கும். கட்சிகளுடைய தலைவர்கள் உடைய கௌரவ மனோ கணேசன், கௌரவ அடைக்கலநாதன், கௌரவ ராவ் ஹக்கீம் அவர்கள், அதே போல கௌரவ சுமந்திரன் அவர்கள், கௌரவ ஜீவன் தொண்டமான், கௌரவ சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், கௌரவ அமீர் அலி உட்பட ஏனைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள், அதே போல ஊடகவியலாளர் நண்பர்கள், உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னவனாக வேண்டியவனாக, இன்றைய நாள் பொதுவாக தமிழ், முஸ்லிம், மலையக சமூகங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 6 கட்சிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பொதுவான விஷயங்கள் சம்பந்தமாக, குறிப்பாக நமது நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், அதே போல நமது சமூகங்கள் சார்ந்த விஷயங்கள், கடந்த காலங்களிலே நாட்டிலே பல விஷயங்கள், அனர்த்தங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து நல்ல விடயங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தவர்கள். என்றாலும் நீண்ட கால பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே இந்த 6 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் பேசுகின்ற சமூகம் சார்ந்த கட்சிகளான நாம் எதிர்காலத்திலே நமது சமூகம், நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களையும் திருப்திப்படுத்துகின்ற அடிப்படையிலே பல விடயங்களை முன்வைத்து ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லா விடயங்களையும் நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அடுத்த தலைவர்களும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் பேசுகின்ற சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனை தான் காணி பிரச்சனை. அது மலையக மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம். எனவே இந்த விஷயத்திலே எங்களுக்கிடையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த விடயங்களுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு ஒன்றுபட்டு இந்த விடயத்துக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். அதே போல மற்ற விஷயங்களை அடுத்த தலைவர்கள் இங்கு சொல்வார்கள்.
இந்த ஒற்றுமையானது இது யாருக்கும் எதிரானதல்ல. இது நாங்கள் முதலிலே இந்த நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயங்களிலே ஒருமித்த குரலை கொடுப்போம். அதே போல பொதுவாக இந்த நாட்டிலே அதாவது எந்த விடயங்களை சமூகங்களுக்கு மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்றதோ அதற்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஆரம்பித்த ஒரு கலந்துரையாடல், அனைத்து கட்சி தலைவர்கள் நாங்கள் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வந்தோம். குறிப்பாக என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதே நேரம் அதுக்கு தீர்வுகளும் இருக்கு. பேச்சுவார்த்தைகளின் ஊடாக கலந்துரையாடல்கள் மூலமாக ஆரோக்கியமான ஒரு முறையில் ஒரு தீர்வை எடுக்க முடியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது நேற்று உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த செய்தி வெளியே வரும்போது 1008 பேர் 1008 கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதில் அரசியல் சூழ்ச்சி இருக்கா, இதில் என்ன பிரச்சனை, ஏன் இப்போ வராங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்தாலும் ஏன்னு கேட்குறீங்க, சேரலனாலும் ஏன்னு கேட்குறீங்க. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கிட்டு இது மூலியமாக நம்மளுக்கு என்ன தீர்வுகளை பெற்றெடுக்க முடியும்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கட்டும், என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அரசியல் வேறுபாடு இருந்தாலும் என்னைக்கு அந்த மரியாதை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நோக்கம் அனைவருக்குமே ஒண்ணுதான். இப்ப இருக்கிற சூழல்ல ஜனாதிபதி அவர்கள் தேர்தலின் பொழுது அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதுல பல்வேறு விஷயங்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக காணி உரிமை சம்பந்தம் ஹார்ட் அண்ட் பிளேட்ல கூட அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது எல்லாமே அவங்க அமுல்படுத்தணும். அமுல்படுத்துறது மட்டும் இல்லாம இன்னும் சில பல கோரிக்கைகள் இருக்கும். அதை கட்டாயம் காலம் போக நாங்கள் வைப்போம். நான் நீண்ட நேரம் இதில் பேச விரும்பல. மூத்த தலைவர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிப்பாங்க. ஆகவே இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இறுதியாக இது முதல் முறையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் பேசும் மக்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு விடயம் கிடையாது. வரலாறு பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமன் ஐயா இருக்க காலத்தில் கூட தமிழ் மக்களின் நலன் கருதி, தமிழ் பேசும் மக்களின் நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கோம். ஆகவே இது கொஞ்சம் தாமதமான விஷயம்தான், ஆனால் நல்ல விடயம்தான். ஆகவே இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு. தமிழ் பேசும் மக்களை, தமிழ் பேசும் இளைஞர்களை, அதாவது தமிழர்கள், முஸ்லிம்கள், இந்திய அம்ச மலைய தமிழர்களை பிரித்துப்படுத்தக்கூடிய 6 அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மேடையை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இது மேடைதான், அரசியல் தேர்தல் கூட்டணி அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் கட்சிகள் பிரித்துப்படுத்தக்கூடிய மக்களை 2 விஷயங்கள் பிரதானமாக ஒன்று சேர்க்கின்றன. ஒன்று, நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது. அடுத்து, நாங்கள் எல்லோரும் இளைஞர்கள். ஆகவே இலங்கையின் அடுத்த பிரதான சமூகமான இனமான சிங்கள சகோதரர்களுடன் எப்படி தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் சமத்துவமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு, வளங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்வது எப்படி என்பதை தான் இந்த மேடை எடுத்து இயப்ப போகிறது. நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தேசிய பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை எல்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட தீர்வு வரவில்லை. கோர யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் யுத்தம் ஆரம்பத்துக்கான காரணம் முடிவு வரவில்லை. இதை மறக்க வேண்டிய விஷயம் உண்மைதானே இது. ஆகவே அதை எடுத்து கூற வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறது. ராவ் ஹக்கீம் நண்பர் அவர்கள் சொன்னதை போல இந்த மேடை என்பது ஒரு இனவாத மேடை அல்ல, இனவாதத்துக்கு எதிரான மேடை. புரிந்து கொள்ள வேண்டும். இனவாதம் என்றால் என்ன என்றால், அது ஒரு இனத்தின், ஒரு மொழியின், ஒரு மதத்தின் ஆதிக்கத்தை ஏனைய இன மத மொழிகள் மீது திணிப்பதுதான் இனவாதம். இது அப்படி அல்ல. இங்கே நாங்கள் பிரித்துப்படுத்தக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், இந்திய அம்சால மலையக சகோதரர்கள், நாங்கள் அனைவரும் இளைஞரின் அடிப்படையிலே
ஒருவரை அங்கீகரித்திருக்கின்றோம், புரிந்து கொண்டிருக்கின்றோம். அது அந்த புரிதல் தான் சமத்துவத்துக்கு அடிப்படை. எல்லோரும் சேர்ந்து சிங்கள சகோதரரை புரிந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியத்தின் அடிப்படை என்பது சமத்துவம். சமத்துவம் இல்லாமல் வெறுமனை நாங்கள் இளைஞர் என்று சொல்வது மூலமாக ஒற்றுமை ஐக்கியம் ஏற்பட்டு முடியாது. இந்த சமத்துவம் என்பது அரசு அதிகார பகிர்வு, நிர்வாக அதிகார பகிர்வு, வல்ல பகிர்வு, மொழி மத்தியிலே சமத்துவம். இலங்கையிலே தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் ஆட்சி மொழிகள், தேசிய மொழிகள், ஆங்கில மொழியும் அந்நிய மொழி அல்ல, அது இணைப்பு மொழி. அரசியல் அப்படித்தான் சொல்கிறது, நடைமுறை இல்லையே. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த மேடையை அமைத்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் மேடை அல்ல. தேர்தலை நாங்கள் கோருகிறோம், குறிப்பாக மகாராஷ்டிர தேர்தலில் கோருகிறோம். அரசு தருவதா இல்லை, அரசாங்கம் தந்தால் இது மேடை இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்குள்ளே கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம், அதுக்கு உரிமை இருக்கிறது, அமைக்காமலும் இருக்கலாம், வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மேடை என்பது வெறுமனை இது தேர்தல் மேடை அல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட தேசிய மேடை. தேசிய இனங்களை பிரதிபடுத்துகிறோம். நாங்கள் இங்கே பிரதிபலித்து கொள்ளக்கூடாது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டது போல 3 பிரதான விஷயங்களை நாங்கள் இங்கே இந்த மேடை இன்று வலியுறுத்துகிறது. ஒன்று, புதிய அரசியலமைப்பு. நல்லாட்சி அரசாங்க காலத்திலே ஜனாதிபதி அன்பர் தோழர் அனர்குமார் சாநாயக்காவுடன் அருகே அமர்ந்து நாங்கள் இங்கே இந்த வழிகாட்டு குழுவை அமைத்து புதிய அரசியலமைப்பை எழுத தொடங்கினோம். எடுத்து இருபுறம் இருக்கும் நண்பர் சுமந்திரனும் நண்பர் ஃபக்கீமும் பதுதீனும் நாங்கள் எல்லாரும் கட்சி தலைவர்களாக அந்த வழிகாட்டல் குழுவில் இருந்தோம். அன்றையும் இருந்தார். அந்த முயற்சி முழுமையடையாவிட்டாலும் கூட இடைக்கால அறிக்கை ஒன்று நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது இருக்கிறது. இடைக்கால அறிக்கை வரைக்கும் நண்பர் அனுபவம் அந்த முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்திருந்தார். அவர் தான் சொன்னார், ஜனாதிபதிக்கு முன்னாலே விட்டு எடுத்து தொடங்குவோம் மனோ என்று சொன்னார். ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க மாட்டோம் என்று சொன்னார். விட்டெடுத்து ஆரம்பிப்போம் என்று சொன்னார். ஆக ஆரம்பிகள் அனுர கொள்கிறோம், அது கட்டாயமாக இருக்கிறது. அடுத்தது மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருடத்துக்குள்ளே நிகழ்த்துவோம் என்று சொன்னார். எங்களுக்கெல்லாம் ஒரு வருடம் ஆகிவிட்டது, 2 வருடம் ஆகப் போகிறது. அவர்களே ஆகவில்லை, தெரியவில்லை. ஆனால் நடத்த வேண்டும். அதுக்கான தெரிவுக்குழு பாராளுமன்றத்தில் இருக்கிறது. நானும் இங்கே நண்பர் சாணக்கியனும் நண்பர் நிசாம் காரியப்பர் அவர்களும் அந்த குழுவிலே இருக்கிறோம். அந்த குழுவின் போக்கு திருப்திகரமாக இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே அனுரகுமார் சாநாயக்க நண்பர் ஜனாதிபதி அவர்களைத்தான் நோக்கித்தான் நாங்கள் கோருகிறோம். இடைத்தரகர்கள் தேவையில்லை. அன்று உங்களை சொல்கிறோம், மாகாண சபை நடத்துங்கள், சீக்கிரம் நடத்துங்கள் சொல்கிறோம். அடுத்தது காணி பிரச்சனை. வடகிழக்கிலே அரசு இயந்திரங்களால் காணி உரிமை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காணி உரிமைகளை உரிய மக்களுக்கு மீள வழங்கும் செயல்பாடு அங்கே அரசு இயந்திரங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதே போல மலையகத்திலே பெருந்தோட்டங்களிலே காணி வழங்குவோம் என்றுதான் நண்பர் அனுர அவரது தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு முதலேயே அட்டர் பிரகடனத்திலே சொல்லியிருக்கிறார். ஆக செய்யுங்கள், சொன்னதை செய்யுங்கள், அவ்வளவுதானே. மலையத்திலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு காடுகளை வெட்டி உயிர் தியாகம் செய்து கண்ணீரை சிந்தி வேர்வை சிந்தி அந்நிய செலவானை கொண்டு வந்து குவிக்கும் அந்த தோட்டங்களை பெருந்தோட்டங்களை உருவாக்கிய எங்கள் மக்களுக்கு உரிய மக்களுக்கும் மக்கள் பரம்பரையினருக்கும் உரிய வாழ்விட காணிகளையும் வாழ்வாதார காணிகளையும் வழங்குங்கள் என்று நாங்கள் ஒரு வழங்கினால்தான் எங்களது குடியுரிமை முழுமை அடையும் என்று நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஆகவே புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை,
தேர்தல்கள், காணி, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பாருங்கள், வரும். இப்போதைக்கு முதன்மையாக 3 விஷயங்கள் சொல்கிறோம். ஆகவே அதை தான் எங்களது செயல்பாடாக இருக்கிறது.